வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். ரெட்மி நோட் 11s போன வருஷம் நோட் 10s லான்ச் ஆச்சு. நோட் 10க்கு அப்புறம் நோட் 10ல் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நோட் 11sல மீடியாடெக் ப்ராசஸர் இருந்துச்சு. G95 இருந்துச்சு. இது வந்து G96 ஸ்லைட்லி அப்கிரேடா இல்லை டவுன் கிரேடா எந்த மாதிரி இருக்குது? நோட் 11 எங்களுக்கு கிடைக்கல. ஸோ நோட் 11s மட்டும் தான் கிடச்சிருக்கு. இதில் என்ன மெயின் அப்கிரேட் என்னென்னா 108 MP கேமரா இருக்குது. ப்ரைஸும் அப்படியே அப்கிரேட் அப்படின்ட்டு ஏற்றிட்டாங்க. 16,500க்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. அது அப்படியே வருஷம் போகுது. 17,500, 18,500. நம்மக்கிட்டே இருக்கிறது வந்து 6GB 128GB மாடலு. இதுதான் கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு வெர்ஷனு. ஸோ இது எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குது நோட் 10s கம்பேர் பண்ணும்போது அப்படின்ட்டு இந்த அன்பாக்சிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாக்ஸில் நோட் 11s 108 MP ஏஐ குவாட் கேமரா, 90Hz ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED. 90Hz இந்த வாட்டி அப்கிரேட் இருக்குது. 60Hzல வந்து 90Hz போயிட்டாங்க. கார்னிங் ஒர்ல கிளாஸ் ப்ரொடக்ஷனும் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த வெர்ஷனும் இவங்க மென்ஷனே பண்ணலை. அதுக்கு முன்னாடி சார் வேல்யூ இங்கே போட்டுருப்பாங்க. ஹெச்ஆர் வந்து 0.857. இது வந்து ஹெச்ஆர். பாடி சார் வந்து 0.856. ஓகே, ஒன்றுக்கு கம்மியாக தான் இருக்குது. மேனுஃபேக்சரிங் இயர் வந்து 2022 February மந்த்து தான். நம்மக்கிட்ட இருக்கிறது ஸ்பேஸ் பிளாக் கலர். அது தவிர ப்ளூ கலர், ஏதோ இந்த ப்ளூ கலரும் இருக்குது. அப்புறம் ஒரு ஒயிட் கலரும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி என்ன போட்டிருக்கு, G96 இருக்குது, 3GB வர்ச்சுவல் ரேம் இருக்குது, 5000 mAh பேட்டரி, 33 watt ப்ரோ ஃபாஸ்ட் சார்ஜிங். ப்ரோ 33 watt நார்மல் சார்ஜிங்க்கு ப்ரோ சார்ஜிங்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டால், இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகும். டியூவல் சார்ஜிங் இது இருக்குது அப்படின்றாங்க. டியூவல் பேட்டரி இல்லை, ஆனால் டியூவல் சார்ஜிங் கேபிலிட்டிஸ் அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி 16 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. இது வந்து 13 MP போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி பெட்டர். அதுக்கப்புறம் டுவெல் ஸ்பிளிட் ஃபாஸ்ட், ஏதோ இதுதான் சொன்னாங்க. டுவெல் ஸ்பிளிட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி இருக்கிறதுனால சீக்கிரமாக சார்ஜ் ஆகிடும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஹைரேஸ் ஆடியோ சர்டிஃபிகேஷன் இருக்குது. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், வர்ச்சுவல் ரேம் 3GB வர்ச்சுவல் ரேமும் இருக்குது. லிக்விட் கூலிங் இதுவும் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து பட்ஜெட் ஃபோன்ஸ்லேயே லிக்விட் கூலிங் கொடுக்குறாங்க. இவங்க வந்து லிக்விட் கூல் டெக்னாலஜின்னு போட்டிருக்கு. அது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தெரில. டுவெல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. IR கண்ட்ரோலர், Z-ஆக்சிஸ் மோட்டாரும் இருக்குது. ஸோ நம்ம பாக்ஸில் ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். பாக்ஸில் வழக்கம் போல் ஒரு கிளியர் கேஸ், குவிக் ஸ்டார்ட் கைடு இருக்குது. ப்ளூ கலர் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்திருக்கும். பிளாக் கலர் தான் நம்மகிட்ட இருக்குது. மேட் ஃபினிஷ் தான். ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் லைட்டாக இங்கெல்லாம் ஒட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் மேட் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. அது தவிர பாக்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜரும் இருக்குது. அந்த 33 watt ஃபாஸ்ட் சார்ஜர். இதில் ப்ரோன்னு போட்டிருக்கா இல்லையா, வெறும் 33 wattன்னு தான் போட்டிருக்கு. ஸோ வெறும் 33 watt தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. பேக்வர்ட் காம்பேட்டபிலிட்டியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு ஃபோன்ஸ் இருந்தாலும் அது சார்ஜ் பண்ணிக்கலாம். அது தவிர இந்த ரெட் கலர் டிப் இருக்கிற அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிளும் இருக்குது. ஃபஸ்ட்டு பில்டு குவாலிட்டி பிளாஸ்டிக் பாடி தான், ஆனால் சைடில் ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு இந்த டிசைனு. பின்னாடி மேட் ஃபினிஷு, சைட்லேயும் மேட் ஃபினிஷு. ரைட் சைடு பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அதுக்கப்புறம் டெடிகேட்டட் ஸ்லாட், டுவல் சிம் மைக்ரோ SD ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணலாம். அது தவிர பாட்டமில் ப்ரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, USB Type-C போட்டு, லவுட் ஸ்பீக்கர் கிரில்லு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்னால இயர்பீஸும் செகண்டரி ஸ்பீக்கர் மாதிரி ஒர்க் ஆகும். டாப்பில் வந்து 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. செகண்டரி ஸ்பீக்கருக்கு வந்து வெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் IR பிளாஸ்டரு, செகண்டரி மைக்ரோஃபோன் இதுவும் இருக்குது. பின்னாடி 108 MP கேமரா. மெயின் கேமரா வந்து 108 MP, அதே சாம்சங் HM2 சென்சார் தான். 8 MP அல்ட்ராவைட் இருக்குது, 2 MP டெப்த்து, 2 MP மேக்ரோ இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷும் இருக்குது. 108 MP ஏஐ கேமரா அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணுவோம். செட்டப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு அந்த டிஸ்பிளே செக் பண்ணிடுவோம். டிஸ்பிளே டார்க் மோட் ஆல்ரெடி எனேபிள் ஆகிருக்கு. ரிஃப்ரெஷ் ரேட்டு 90Hzல தான் இருக்குது. இது வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட்டாக என்ன 1690 தான் மோஸ்ட்லி இதுவாகும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. AMOLED ஸ்க்ரீனால் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷனும் இருக்குது. வேறு என்ன ஸ்பெஷலாக என்ன இருக்குது, MIUI 13. இதுதான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் MIUI 13 வர ஃபஸ்ட்டு ரெட்மி ஃபோன். இதுக்கு முன்னாடி 10Sல வந்து MIUI 12.5 என்ஹான்ஸ்டு அவுட் ஆஃப் த பாக்ஸில் வந்துச்சு. ஆனால் நிறைய ஃபீச்சர்ஸ் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன்லாம். MIUI 13 புதுசாக எதுவும் இல்லை, UI சேஞ்சஸ் எதுவுமே தெரியாது. ஜான்வரி செக்யூரிட்டி வச்சுருக்கு. ஆனால் இவங்க வந்து இன்டர்னலாக நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது இது ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. தெரில, ஏதோ 6GB போட்டிருக்கா. 6GB + 2GB 8GBயில் வந்து 3GB எக்ஸ்பான்ஷன் இருக்கும். மெமரி எக்ஸ்பான்ஷனு இதில் செலக்ட் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருக்கும், அடிஷ்னல் செட்டிங்ஸில் போனால் மெமரி எக்ஸ்பான்ஷன் ஆப்ஷனும் இருக்கும். மெமரி எக்ஸ்டென்ஷன் அது ஆல்ரெடி எனேபிள் ஆகிருக்கும். இதில் வந்து 2GB இருக்குது, 8GBயில் வந்து இன்னும் 3GB எக்ஸ்ட்ரா இருக்கும்.
அது தவிர மற்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. ஆக்சசிபிலிட்டி, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கு, 100 மோடு, குவிக் பால், கெஸ்டர் ஷார்ட்கட்ஸு. இந்த மோடில் இது இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். செகண்ட் ஸ்பேஸ், லைட் மோடு, ஃப்ளோட்டிங்கு, சைட் பார். இது வந்து புது ஃபீச்சர் MIUI 13ல் வந்து இருக்குது. ஸோ இதை எனேபிள் பண்ணிட்டா இந்த சைடில் இது ஆக்சுவலாக எல்லாருமே முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க, இப்போ தான் இவங்க கொண்டு வராங்க. இந்த சைட் பார் எனேபிள் பண்ணால் டக்குன்னு ஆக்சஸ் பண்ணுறதுக்காக அப்படியே இப்போ நோட் பேட் வேணும்னா அது அப்படியே குட்டியாக லான்ச் ஆகும், அவ்வளோதான். இது ஷோ வைல் பிளேயிங் கேம்ஸு, ஷோ வைல் பிளேயிங் வீடியோஸு, அதுக்கப்புறம் கேம்ஸு, வீடியோ ஆப்ஸு என்ன வீடியோ ஆப்ஸில் ஷோ பண்ணோம்? அந்த மாதிரி ஸ்வைப் பண்ணால் கேன்சல் ஆகுமா? ஆல் நியூ விட்ஜெட்ஸு, புது விட்ஜெட்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லைவ் விட்ஜெட்ஸ் இந்த மாதிரி இது ஆண்ட்ராய்ட் 12 இருக்கிற இன்ட்ராக்டிவ் விட்ஜெட்ஸ் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விட்ஜெட்ஸ். ப்ரீலோட் ஆப்ஸ் நிறையா இருக்குது. அமேசான், ஃபேஸ்புக்கு, ப்ரைம் வீடியோ, லிங்க்டின்னு, இதெல்லாம் நான் செலக்டே பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் ஆகிடுச்சு. அது தவிர எங்களோட ஆப்ஸும் இருக்குது. அந்த மீ ரிமோட் இருக்குது, FM ரேடியோ பில்டினாக இருக்குது. வேறு என்ன, 6GB ரேமு, 6GBயில் வந்து 5.7 GB கிட்டே இருக்குது. 128 GBயில் 107 GB. இது வந்து Helio G96ல் ஃபுல் HD ப்ளஸ்ஸு, 90Hz ஸ்க்ரீனு, அதே 6.43 இன்ச் ஸ்க்ரீன் தான். அப் டு 1000 nits வரைக்கும் பிரைட்னஸ் இருக்கும். 5000 mAh அதே பேட்டரி தான். 33 வாட், ஆனால் ப்ரோ சார்ஜிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது தவிர DRM இன்ஃபோவில் போனால் வைட் பேண்ட் N1 சப்போர்ட்டும் இருக்குது. வேரியபிள் ரிஃப்ரெஷ் கிடையாது, வெறும் 60 and 90ல் தான் டிஃபர் ஆகும். மேனுவல் கேமரா காம்பேட்டபிலிட்டி ஓகே, ரா சப்போர்ட்டும் இருக்குது கேமராவில். சென்சார் கண்டிப்பாக எல்லா சென்சாருமே இருக்கும். ஸோ எல்லா சென்சாருமே இருக்குது. மேக்னெட்டிக்கு, கைரோஸ்கோப்பு, லைட் சென்சார் எல்லாமே இருக்குது. அதுதான் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் செக் பண்ணிவிடுவோம். ஃபிங்கர் பிரிண்ட் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கு. இந்த சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான், கொஞ்சம் அப்படி வச்சா டக்குன்னு அன்லாக் ஆகிடுது. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் கெஸ்டர் சப்போர்ட்டும் இருக்குது. இங்கே அடிஷ்னல் செட்டிங்ஸில் போய் கெஸ்டர் ஷார்ட்கட்ஸில் போனால் டபுள் டேப் டூ இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இது இப்போது எல்லா ரெட்மி ஷாமி ஃபோன்ஸ்லேயும் இந்த ஃபீச்சர் இருக்குது, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறதுனால. வேறு என்ன இருக்குது? வேறு அந்த வீடியோ ப்ளே பண்ணிக்குவோம். HDR டிஸ்பிளே தான். ஓகே, வைஃபை செட்டப் பண்ணலையா? HDR இல்லை, 1080p இருக்குது, ஆனால் HDR சப்போர்ட் இல்லை. யூடியூப் HDR சப்போர்ட் இல்லை இந்த ஃபோனில். ஆனால் 1000 nits வரைக்கும் பிரைட்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அந்த 1000 nits? மோஸ்ட்லி HDRயில் தான் அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். இதில் வந்து யூடியூப்பில் HDR ஆப்ஷனே இல்லை. நம்ம இதில் HDR ஆப்ஷன் காட்டவே இல்லையா? அது பேர் என்ன? DRM இன்ஃபோவில் நம்ம நோட்டீஸ் பண்ணல. DRM இன்ஃபோவில் போனால் ஆமாம், HDR மென்ஷனே பண்ணல எங்கேயுமே. வெறும் 60-90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு அவ்வளோதான் போட்டிருக்கு. வைட் லைனும் சப்போர்ட் இருக்குது. மோஸ்ட்லி HD கண்டென்ட் ப்ளே ஆகும், ஆனால் HDR ப்ளே ஆகாது. யூடியூப்லேயே HDR சப்போர்ட் கிடையாது. சரி, அந்த டியூவல் ஸ்பீக்கர்ஸ், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, கேட்குதா? ஓகே, ஒரு டீசெண்டான ஸ்பீக்கர்ஸ். ஓகே, ஒரு 70-30 அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்பீக்கர்ஸு. அடுத்து கேமராவுக்கு போய்டுவோம். 108 MP கேமரா. இதில் வந்து ரொம்ப க்ளோஸில் இருக்கோ. 1x, 2x, 4x, 6x, 8x, 10x வரைக்கும் இருக்குது. எல்லாமே டிஜிட்டல் ஜூம் தான். 1x மட்டும்தான் நார்மல் ஜூமு. 108 MP மோடு, அந்த மேக்ரோ மோடு தனியாக இங்கே இருக்குது. 108 MP மோடு ப்ரோ மோடில் போனால் 108 MP வரும். அது தவிர எக்ஸ்ட்ரா போர்ட்ரேட் மோடு, அந்த டியூவல் கேமரா இருக்கிறதுனால போர்ட்ரேட் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஏ வாட்டமாக, டைம் லேப்ஸு, ஷார்ட் வீடியோ, நைட் மோடு, பனோரமா இதெல்லாம் இருக்குது. வீடியோவில் என்ன விஷயம் அப்படின்னா 1080p 30 fps தான் மேக்ஸிமம். 108 MP கேமரா இருக்குது, 4K சப்போர்ட் இல்லை. என்னன்னு பார்த்தா Helio G96ல் வந்து மேக்ஸிமம் 2K சப்போர்ட் மட்டும்தான் இருக்குமா அந்த சிப்பில். G95ல் 4K சப்போர்ட் இருந்துச்சு, ஏன்னா Note 10sல 4K சப்போர்ட் இருந்துச்சு. அதில் வந்து 108 MP கேமராலாம் இல்லை, 64 MP கேமரா தான். ஆனால் இதில் 108 MP கேமரா இருக்குது, ஆனால் 1080p சப்போர்ட் தான். அட்லீஸ்ட் 2K ஆப்ஷனாக கொடுத்துருக்கலாம், இவங்க வந்து அது கூட கொடுக்கல. அல்ட்ரா வைட்லேயும் அதே தான், அல்ட்ரா வைட்லேயும் 1080p 30 fps. இதில் வந்து 1080p 30 fps. மேக்ரோ மோட்லேயும் வீடியோ எடுக்கலாம், 720pயில் 30 fps வீடியோ எடுக்கலாம். மற்றபடி ஸ்லோ மோஷனில்
எவ்வளோ FPS ஆப்ஷன் இருக்கா? FPS ஆப்ஷன் எதுவும் செட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனே இல்லை. ஒரே மோடு தான் இருக்குது போல் இருக்குது, ஸ்லோ மோஷனு. ஸோ ஃபில்டர்ஸ் எதுவுமே இல்லை. அந்த ஃபில்டர்ஸ் இருக்குது. அந்த தனியாக போர்ட்ரேட் டிஃப்ரெண்ட்டாக போர்ட்ரேட் ஃபில்டர் அந்த இது இல்லை, தனி மோட்ஸு போர்ட்ரேட்டுக்குன்னு எதுவும் இல்லை. ஸோ இப்போ ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் செக் பண்ணிட்டு வந்திருக்கேன். Redmi Note 11s 1080p 30fps மேக்ஸிமமாகவே 1080p 30fps தான் இருக்குது. ஜூம் இது வரைக்கும் போகுது, 6x வரைக்கும் ஜூம் ஆகுது வீடியோவில். குவாலிட்டி ஓகே, நல்லா தான் இருக்குது. 1080pக்கு வந்து நல்லா தான் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் எதுவும் இல்லை. EAS கூட இருக்கான்னு தெரில. உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஃபோக்கஸ் எப்படி இருக்குது? ஃபோக்கஸ் டக்குன்னு ஃபோக்கஸ் ஆகல. கொஞ்சம் ஏதாவது பெரிய இதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி இதை ஃபோக்கஸ் பண்ண ஃபோக்கஸ் ஆகுது. அல்ட்ரா வைட்லேயும் 1080p இருக்குது, அதுவும் காட்டுறேன். Redmi Note 11X ஃப்ரண்ட் கேமராலேயும் 1080p 30fps தான் மேக்ஸிமம் இருக்குது. பேக்ரவுண்ட் சவுண்ட் கேட்குதா? இதில் போர்ட்ரேட் வீடியோ அதெல்லாம் எதுவும் இல்லை. அதெல்லாம் ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனில் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க போர்ட்ரேட் வீடியோ அதெல்லாம். ஃப்ரண்ட் கேமரா 16MP. போன Note 10sல வந்து 13MP இருந்துச்சு. Note 11sல 16MPக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா இதுலேயும் ஒரே அந்த 16MP 20MP தான் இது பண்ணுறாங்க. டைனமிக் ரேஞ்சு ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் சன்லைட் அந்த அளவுக்கு இல்லை. டீசெண்டான ஃப்ரண்ட் கேமராவாக இருக்குது. ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள் செக் பண்ணியிருப்பீங்க. எந்த அளவுக்கு இருக்குது? இந்த 16,500 ரூபாய்க்கு இந்த மாடல் வந்து 17,500 ரூபா. இதுக்கு ஒர்த்தான மாதிரி தெரில எனக்கு சத்தியமாக. டிஸ்பிளே நல்லாயிருக்கு, மெயின் கேமரா நல்லாயிருக்கு. ஆனால் 4K ஆப்ஷன் மிஸ்ஸிங்கு. IP ரேட்டிங்ஸ் இருக்குது, IP53 ரேட்டட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்குது. காசு தான் கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் காசு போட்டால் நம்ம Redmi Note 10 Pro Maxே வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். 20,000க்கு Note 10 Pro Max 6128 கிடைக்கும். ஆஃபர் டைமில் அதுவும் சீப்பாக கிடைக்கும். அதில் என்னென்னா, ஆனால் அதில் 732G இருக்குது. இதுலேயும் 4G ஃபோன் தான், 5G ஃபோன் கிடையாது. அது கொஞ்சம் ஸ்லைட்லி 732G Helio G96ஓட பெட்டராக இருக்குது. அதில் 4K ஆப்ஷனு, அந்த டெலிமேக்ரோ இருக்குது. தண்டை 2MP மேக்ரோ கிடையாது. டெலிமேக்ரோ ஒரு பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வேலை சந்திப்போம். அது வரைக்கும் see you soon. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.